ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலியோட நெக்ஸ்ட்டு பாட்டோட ஆக்ட் இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்களில் அப்பெல்லாம் நான் பேசுகிற வேர்டோட அப்படி பெயிண்டர் மாதிரி தெரிஞ்ச ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள அப்பெல்லாம் நியூ பிளேஸ், நியூ ஹவுஸ். இந்த பிளேஸில் ஜிமினா மட்டும் தெரிஞ்ச பசண்டாக இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஒரு மாதிரி நர்வஸ்லேயே அப்படியே நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா நம்ம ஜொங்குக்குதான் டேய் நோட் பண்ணுவாரா என்ன, அந்த பிளேஸ்லேயே அப்படி நிற்கிறத நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிட்டு இருந்தேன். மிம்மாம்னா டேக் கிட்ட க்ளோஸாக வந்துட்டு என்னாச்சு எதுக்கு இங்கே நிற்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஆன்ட்டிலாம் நீ ஒன்றும் சொல்லலாம்டா, மாம்னே நீ சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே எதுக்கு நிற்கிறவா வந்து உட்கார அப்படிங்கிற மாரி ஜொங்குக் பக்கத்தில் கொண்டு வந்து உட்காரவும் அப்படியே நம்மட்டு ஜொங்குக்கு நோட் பண்ணால் ஜொங்குக்கு அப்பெல்லாம் இல்லை, அவர் பாட்டுக்கு லேப்டாப் எடுத்து கம்பெனி ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு லேப்டாப் எடுத்து ஒர்க் பண்ணுறத நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு அப்படியே மற்ற பாய்ஸஸை நோட் பண்ணால் அத்தனை பாய்ஸஸும் இப்போ அப்படியே நோட் பண்ணுறாங்க. உன்னோட நேம் டயாங்கா, இப்போ நீ எங்கெல்லாம் ஒருத்தனாயிட்ட அது தெரியுமா உனக்கு, எங்கள் ஜொங்குக்கா மேரேஜ் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜேகப் சொல்லவும், ஆமாம் அந்த ரோபோவை லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்கல்ல, அவன் லைஃப் நீ அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி ஜிமி நான் மனசுக்குள்ளேயே திட்டுன பொசிஷன்லேயே ஜங்குக்கு நோட் பண்ணான். நம்ம சுகாடா டயாங், நீ இந்த பிளேஸுக்கு என் பிரதரை மேரேஜ் பண்ணிட்டு வருவேன்னு திங்க் கூட பண்ணி பார்க்கலாம், ஏன் இந்த மாதிரி சைலண்டாக இருக்கிறா, ஜிமினா கிட்ட நல்லா பேசுவல அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லவும், ஆமாம் நான் பார்த்தேன் மேரேஜுகளில் யார்கிட்டையுமே பேசலை, ஜிமினா கிட்ட தான் நல்லா பேசணும் அப்படிங்கிற மாதிரி போயின்ட்டே நோட் பண்ண ஆளுக்கு கிட்ட இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி பதட்டத்திலே இருக்கிறத மிம்மாமும் ஜொங்குக்கும் நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணால் பாய்ஸஸுமே இந்த மொமெண்ட்டை நோட் பண்ணிட்டு, ஏன்டா நாங்கள் என்ன அதர் பர்சன்டாடா, நம்ம எல்லோரும் ஒரே ஃபேமிலி, மாஃபியா ஃபேமிலி, என்ன இந்த மாதிரி பயந்துட்டுருக்க, ஜிமினா கிட்ட எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறது தெரியுமா, நீ முதல்ல எழுந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு வேகமாக வந்து ஜொங்குக் பக்கத்தில் இருக்க டேயோட ஆன்ஸை கிரிப்பை பிடிச்சி அங்கேருந்து புஷ் பண்ணி இழுக்கவும், என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக்கானா பாய்ஸஸ் எல்லாருக்கும் நடுவு சென்டரில் கொண்டு வந்து உட்கார வச்சு இந்த சைடு சுகா, அந்த சைடு ஜிமினா, ஜின்னு ஜேக போயின இந்த பொசிஷனில் நாம ஜிமினாவுக்கு பக்கத்தில் உட்கார வச்ச பொசிஷன்லேயே கிட்ட பேச ஆரம்பித்தா, ஜிமினாடா ஏன்டா அந்த மாதிரி பார்த்துட்ருக்கேன், நம்ம எல்லாருமே இந்த பிளேஸில் ஒன்றாட்டா இருக்க போகிறோம், அவங்க எல்லாருமே உனக்கு பிரதர் சிஸ்டர் மாதிரி தான், ஃப்ரீயாக பேசு அப்படிங்கிற மாதிரி செலவும் ஃபஸ்ட்டில் பேசுறதுக்கு ரொம்ப தங்கியிருப்பார். அப்புறம் அவங்க எல்லோரும் பேசுகிற அந்த மூமெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம டேயுமே பேசி சிரிக்க ஆரம்பிச்சிடுவார். சிரிக்கிற மூமெண்ட்டை லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற நம்ம ஜொங்குக் நோட் பண்ணுறாரு. கொஞ்சம் ஹவர்ஸ்லேயே வந்து தன்னோட பிரதர்ஸ் கூட அட்டாச்மெண்ட் ஆன மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருந்தான். எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. ஃபுட் அப்படியே சர்வ் பண்ணுறாங்க. மினிமம் நைட்டு டின்னர் தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஜான் டாடுமே நம்ம பாய்ஸஸ் கூட சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டுட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு இப்போது கரெக்டாக அந்த ஹவுஸுக்குள்ளே நிறைய திங்ஸஸ்லாம் ஒன் பை ஒன்னாக என்ட்ரு ஆகுது. நைட்டு 8 o'clock இருக்கும் அந்த மூமெண்ட்டுக்கு. இது என்னம்மா இத்தனை திங்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி நாம் சுகா கேட்கவும், ஏன்டா மேரேஜின்னு ஒன்று ஆயிடுச்சு, எவனுக்காவது ரூமுன்னு ஒன்று தனியாக கேட்கணும்னு தோணுச்சாடா, எல்லாரும் என்ன ஒரே ரூம்லையாடா இருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், பாய்ஸஸ் ஒரு மாதிரி ஷாக் ஆகி மாம் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால், தெரியுதுல்ல எனக்கும் மறந்தே போச்சு, உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு தனி பெட்ரூம் கொடுக்கணுன்ட்டு, ஒரே ரூம்லேயே ஸ்லீப் பண்ணதை நீங்களும் மறந்துட்டீங்க, நானும் மறந்துட்டேன். அதான் 4 ரூம்ஸை ரெடி பண்ணதுக்கான திங்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்து வர சொல்லியிருக்கேன், யாருக்கு எந்த ரூம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாடி ஆர்ட்ஸ் எல்லாருமே 4 ரூம்ஸை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. டேக்குக்கு ஒரு ரூமு, நாம்ஜனுக்கு, யூமினுக்கு, ஜேகப்பாயனுக்குங்கிற மாதிரி ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கு ஒவ்வொரு கப்பலுக்குமே ஒவ்வொரு ரூமாக அப்படி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டில் இருக்கிற ரூம் எனக்கு தான் அப்படிங்கிற மாரி சுகா சொல்கிறாரு. ஃபஸ்ட் ரூமே உனக்கு தானாடா, ஆமாடா, இப்போ என்னடா ஸ்டெப்லேருந்து ஏறினதோட யார் ரூமுக்கு தான் நான் போவேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம சுகா இந்த மாதிரி ஃபஸ்ட் ரூம் என்னது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜேகப் வந்து அப்போ எனக்கு தேர்டாவது ரூம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு பக்கத்தில் இருக்க ரூம் வந்து ஆரமோட ரூம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது ஃபஸ்ட்டு சுகா, செகண்ட் ஆரம், தேர்டு வந்து நம்ம ஜேகப், ஃபோர்த்து வந்து நம்ம ஜொங்குக்கோட ரூமுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டெப் மூலியமாக தான் டெரஸுக்கு போக முடியும். இந்த மூமெண்ட்டுக்கு ரூமை நீங்களே செலெக்ஷன் பண்ணிட்டீங்க. உங்களுக்கான பெட்ரூமுக்கு தேவையான திங்ஸஸ் எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு எது வேணுங்கிறத உங்கள் ரூமில் அரேஞ்ச் பண்ணுங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பாய்ஸஸுமே அவங்கவுங்களுக்கு தேவையான திங்ஸஸ் எல்லாத்தையும் இதே ரூமுக்கு வேணும், அந்த சோஃபா வேணும், இந்த சோஃபா தான் பார்க்க நல்லா இருக்குங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. 3 ரூமுக்கு தேவையான திங்ஸஸ் மட்டும்தான் அந்த பிளேஸ் கொண்டிருக்கு. ஆல்ரெடி ஒரு ரூமில் தான் எல்லா திங்ஸுமே இருக்குமே. இந்த மூமெண்ட்டுக்கு நம்ம பாய்ஸஸ் 3 பர்சன்ஸும்
நம்ம நாம்ஜூனு, ஜேகப் போயனு, சுகா ஜிமினா இவங்க எல்லாரும் திங்ஸஸ் அப்படி ஒன் பை ஒன்னாக செலெக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஜங்குக் எந்த ரூமில் இருந்தாரோ அந்த ரூமில் தான் நம்ம பாய்ஸஸ் 4 மெம்பர்ஸும் ஒன்றா இருந்துருப்பாங்க. அதாவது ஒரே பெட்டில் ஒன்றா ஸ்லீப் பண்ணியிருப்பாங்க. ஒன்றா எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகி எல்லா ஒர்க்குமே சேட்லேருந்து இப்போ மேரேஜுன்னு ஒன்று பண்ணியிருக்காங்கல்ல, அது வரைக்குமே ஒன்றாடா ஒரே ரூமில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க, ஸ்லீப் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு அந்த ரூம்லேயே எல்லா திங்ஸும் இருக்குது. அந்த மூமெண்ட்டில் ஜங்குக்கிட்ட மிம்மாம் வந்துட்டு உன் ரூமுக்கு ஏதாவது திங்ஸஸ் தேவைப்படுது ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எல்லா திங்ஸும் தான் என் ரூமில் இருக்குது, எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக் அப்படியே நோட் பண்ணா அப்படியே மிம்மாமையும் ஜங்குக்கு நோட் பண்ண அடுத்த செகண்டே டக்குன்னு மறுபடியும் ஃப்ளோரை பாட்டு குடிஞ்சபடி ஃபுட்டை வேக வேகமாக சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டா நம்ம மிம்மம்டா இவன் என்ன இந்த மாதிரி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்ட க்ளோஸாக வந்துட்டு உனக்கு ஏதாவது திங்ஸஸ் தேவைப்படுதா, உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு சரி ஓகே உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்கிட்ட வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாய்ஸஸோட ரூமை மட்டுமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணால் இப்போ ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாய்ஸஸ் எல்லாருமே அப்படியே அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டில் நம்ம சுகாவோட ரூமை தான் கேட்டுட்டு சுகா அப்படியே நம்ம ஜிமினாவை நோட் பண்ணுறாரு. என்னடா என்ன இந்த மாதிரி பெட்டுக்கு முன்னாடியே நின்று முறைச்சிக்கிட்டே நிற்கிறேன், இந்த மாதிரி முறைச்சிக்கிட்டே இருந்தா பேபி நான் என்ன பண்ணிட்டுருவேனா, 10 இயர்ஸாக என்னை கதற விட்டலடா. இப்போ உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. எங்கே பாரு சுகா, இங்கே பாரு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. என்ன டயர்டாக இருக்குது, என்னடா டயர்டாக இருக்குது, நீ டயர்டாக இருக்குன்னா நான் உன்னை விட்டுருவேனா, என்ன நினச்சிட்டு இருக்க, 10 இயர்ஸாக என்ன உன்னை ஃபாலோ பண்ண வச்சலடா. என்னை ரிஜெக்ட் பண்ணல, இன்றைக்கி பாரு உன்னை என்ன பண்ணுறேன்ட்டு. டாய் எதாவது என்கிட்ட ரூல் அப்ளை பண்ண நினச்சேன், என்ன பண்ணுவேன், ஆண்டிக்கிட்ட போய் சொல்லிடுவேன். ஏன் மாமிட்ட போய் சொல்லுவியா, மம்மி மாமிட்ட போய் நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாரி சொன்னால், எதாக இருந்தாலும் நெக்ஸ்ட் டே மார்னிங் போய் சொல்லுங்கிற மாரி ஜிமினாவை பிடிச்சி பெட்டில் புஷ் பண்ண வைக்கிட்டு சுகா ஜிமினாவுக்கு மேலே ஓவராகவும், ஏய் சுகா என்ன பண்ணுற சுகா, எதுக்கு இவ்வளோ ரூடாக இவ்வளோ ஹாஷாலாம் ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறேன் ப்ளீஸ் சுகா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினா என்ன மாதிரி சுகா கிட்ட பேசுனா, 10 இயர்ஸாக என்ன மவுட்டு தானே என்னை ரிஜெக்ட் பண்ணிச்சு. எத்தனை டைம் என்னை ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன், எவ்ரி டேஸ் என்னை ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன். இனி உன்னால் ரிஜெக்ட் பண்ணவும் முடியாது. இந்த மாதிரி நீ எவ்வளோ கெஞ்சினாலும் சரி உன்னை விட்டு நான் மூவ் ஆன் ஆகவும் மாட்டேன். நீ எனக்கு ஒய்ஃப் ஆகிட்ட பேபி. இனி யாரோட பர்மிஷனும் இந்த சுகாவுக்கு தேவையே இல்லை, உன் பர்மிஷன் கூட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்னையாடா ரிஜெக்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட லிப்பில் கிஸ் பண்ணபடி லிப்பை பயங்கரமாக பைட் பண்ணா, டே விட்றா லிப்பு வலிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா நம்ம சுகா வடிச்சா இந்த லிப்பை வச்சு தானே ரிஜெக்ட் பண்ண, இப்போ பாருண்ட லிப்பு என்ன பாடுபடுதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி கிஸ் பண்ணுவாரா, இந்த மாதிரி கிஸ் பண்ணா லிப்பு வலிக்கு தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சுகாவை மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. லிப் லாக் பண்ண பொசிஷன்லேயே நம்ம ஜிமினாவும் சுகாவும் அப்படியே அவங்க லைஃப்குள்ளே மூவ் ஆன் ஆகுறாங்க. 2 பேரும் இன்டிமேட்டாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி இன்டிமேட்டாக இருந்தால் இப்போ ஜின் சைடு தான் கேட்டுட்டு ஜின்னு தான் கரெக்டாக பெட்டில் தான் இருக்கிறாங்க. ஸ்லீப் பண்ண பொசிஷனில் பட்டிருக்காங்க. ஆரமோட ஆப்ஸில் தான் நம்ம ஜின் பட்டிருக்காரு. வாவ், இந்த மொமெண்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னோட பேரண்ட்ஸ் எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாமல் டக்குன்னு நம்ம மேரேஜுக்கு ஓகே பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். அது மட்டும் இல்லை, அவனோட ஃபேமிலி மாஃபியா ஃபேமிலி, என் ஃபேமிலி மாஃபியா ஃபேமிலி. கண்டிப்பாக மாஃபியாஸ் கண்டிப்பாக எனிமீஸாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக உன் பேரண்ட்ஸ் 2 பேரும் என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு திங்க் பண்ணேன். ஆனால் இவ்வளோ குயிக்காக நான் உன்னை மேரேஜ் பண்ணி அவங்கக்கிட்ட வருவேன்னு நினைக்கல. எங்கள் கிட்ட வந்துருக்கேன், அதான் 2 பேருக்கு நடுவில் இவ்வளோ கேப் இருக்குடே. ஏன்டா ஆப்ஸில் கிட்ட வச்சுட்டு ஹக் பண்ண படிப்பட்டுருக்கேன், அப்போது உனக்கு கேப்பாக தெரியுதான்? ஆமாம் பேபி, ரொம்ப கேப்பாக தெரியுது. அந்த கேப்பை வேணால் நம்ம குறைச்சிடலாமா? ஏன் நாராம் இந்த மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாரி ஆரம்பித்தான். அதான் கேப்பை குறைக்கலான்னுங்கிறோம்ல அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அவங்க ரூமில் எறிகிற அந்த லைட்ஸ் அப்படியே அணைச்ச போயிட்டு நம்ம ஜின் மேலே ஓவரான பொசிஷனில் ஜின்னும் இன்டிமேட்டாக இருக்கிறாங்க. அவங்க லைஃப்பில் இந்த மாதிரி கொஞ்சம் க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ண பொசிஷன்லேயே மூவ் ஆன் ஆகுறாங்க. இந்த மாதிரி மூவ் ஆனா இப்போ நம்ம ஜேகப் பாயிண்ட் சைடை தான் கேட்டுட்டு ஜேகப்டா, என்னடி அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கேன், டைம் ஆகுதுடி, டைமான இப்போ என்னடா ஸ்லீப் பண்ணு, பையன் விளாடாத. இங்கே பாரு, 4 இயர்ஸாக லவ் பண்ணியோ ஒரு ஹக்கு ஒரு கிஸ்ஸு, ஏன் உன் ஹேண்ட்ஸை கூட ஹோல்ட் பண்ணக்கூடாதுன்னுங்கிற மாரி எனக்கு நீ அட்டனை ரூல் போட்ட. அதனால இப்போ என்னடா, அட்டனை ரூலை நான் எவ்வளோ ஃபாலோ பண்ணேன் தெரியுமா? அதனால இப்போ என்ன, அதான் எல்லாத்தையும் ரூலை பிரேக் பண்ணுற மாதிரி இப்போ ஃபிங்கரில் நான் ரிங் போட்டுட்டோம்ல, ரிங்கு தான் இப்போ பிரச்சனையா?
விளாடாத ஒய்யான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகப் அப்படியே க்யூட்டாக பண்ணுற மொமெண்ட்டை பார்த்துட்டு ஒயன் ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணப்படி எனக்காக 4 இயர்ஸ்க்கு மேலே 5 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணியா? ஹக் பண்ணிக்கணுமா, கிஸ் பண்ணிக்கணுமா, ஏங்க முடிஞ்சால் என்ன பூச்சி காட்டு, அப்புறம் வேணா எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒயன் வந்து மாஃபியா கால் தானே அந்த மூமெண்ட்டுக்கு ஜேகப்டை ப்ளே பண்ணி விளாண்டா. அடியே நைட்டு டைம் டி, நம்ம ஏதாவது சவுண்டு போட்டால் ரன் பண்ணி ஓடுனா சவுண்ட்லாம் கேட்கும்டி, என் மாமுக்கு பிறகு சவுண்டு கேட்டு என்னை திட்டு வாங்கடி அப்படிங்கிற மாதிரி சொன்னால் உனக்கு நான் ஃபுல்லாக என்ன நீ பிடிக்க தான் செய்யணுங்கிற மாதிரி சொல்ல என்ன திமிரு ஒயன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்டை விட்டு எழுந்த வீட்டிலேயே ஒயனை அப்படியே பிடிக்க ட்ரை பண்ணுவார். பட் நம்ம ஒயன் வந்து நம்ம ஜேகப் கூட ஃபைட் பண்ணுறாங்க. 2 பேருக்குள்ளேயும் ஃபைட்டு ரொம்ப க்யூட்டாக ரொமான்டிக்கான ஃபைட்டு தான். இந்த மாதிரி ஃபைட் பண்ண மூமெண்ட்டில் கரெக்டாக நம்ம ஜேகப் ஒயனை அப்படியே வாழை லாக் பண்ணபடி கிளிப்பை பிடிக்கிறாரு. லாக் ஆகிட்டோன்னா இப்போ நான் வின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வாழை லாக் பண்ண பொசிஷன்லேயே ஒயனோட லிப்பில் கிஸ் பண்ணப்படி லிப் லாக் பண்ணப்படி ஒயன் வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸஸ் அப்படியே ரிமூவ் பண்ணி போடுறாரு. 1 by 1 ட்ரெஸ்ஸஸ் அப்படியே ஃப்ளோரில் விண்டு விழுது. இப்போ ஜேகப்பும் ஒயனும் அந்த பொசிஷன்லேயே இன்டிமேட்டாக இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் அவங்க லைஃப்பில் அப்படியே அவங்க கப்பிள்ஸ் கூட அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேர்ள் ஃப்ரெண்டு கூட அப்படியே மூவ் ஆனானா டேயோட ரூமை தான் கட்டுது. டேடாம் ஹால்லே உட்காண்ட்ருக்காரு. ரூமுக்கு போகலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா, பயமாக இருக்குடே அப்படிங்கிற மாதிரி ஹால்லே உட்காண்ட்ருக்கிட்ட மிம்மம் நோட் பண்ணிவிட்டு எல்லாரும் ரூமுக்கு போயிட்டாங்க, இவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நேராக டேக்கிட்ட வந்துட்டு நீ ரூமுக்கு போகலையாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் போகணுமாம், போகத்தான் செய்யணும்பா, எல்லோரும் ஸ்லீப் பண்ணிட்டாங்களே, நீ போய் ஸ்லீப் பண்ணுங்கிற மாரி நேராக ஜொங்கு கூட ரூமுக்கே கூட்டிகிட்டு வர்றாரு. டேக்கிடம் பயங்கரமாக ஸ்வொட்டாயிருச்சு, ஹேண்ட்ஸ்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நர்வஸ்னஸ்லேயே அப்படியே மிம்மம்மை ஃபாலோ பண்ணபடி வேண்டாம், இதான் அவனோட ரூம், போ ரூமுக்குள்ளே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படியே ரூம் டோர்கிட்ட வந்து நின்றுட்டு போகலாமா வேண்டாமாங்கிற மாதிரி இப்பவும் திங்க் பண்ணிகிட்டு இருக்கிட்ட மிம்மம் நோட் பண்ணிவிட்டு என்னடா ஆச்சு போக மாட்டல ரூம்குள்ளே அப்படிங்கிற மாதிரி டோரை அப்படியே ஓப்பன் பண்ண வேண்டாம். ஜேகே அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு மிம்மாமையும் நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் வாட்டர் தேவைப்படுது எட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மிம்மாம் அப்படியே நேராக வாட்டர் பாட்டில் எடுக்க போனால் நம்ம டேட்டா இப்போ கூட டோர்கிட்டே நிற்கிறாரு. ஜொங்குக்கு நேராக ரூமுக்குள்ளே என்ட்ராயிருப்பார். இந்த மாதிரி என்ட்ரானா வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு மிம்மாம் கரெக்டாக டேக்கிட்ட வந்துட்டு நின்று ரூமுக்குள்ளே போலையா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் போகணும் அப்படிங்கிற மாரி சொல்கிறத பார்த்துட்டு அப்போ நீ ரூமுக்கு போக மாட்டே அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டேயோட ஹேண்ட்ஸில் அந்த வாட்டர் பாட்டிலை கொடுத்துட்டு இதை போய் உன் ஹஸ்பண்ட்கிட்ட கூட அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு மிம்மம் அப்படியே அவங்க ரூமுக்கு போனால் டேடாம் ஐயோ வாட்ரு வேறு அவர் கேட்டார், பாட்டில் வேறு நம்மக்கிட்ட இருக்குதே, இப்படி மாம் பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி மிம்மாவை நோட் பண்ண பொசிஷன்லேயும் டோர் அப்படியே ஓப்பன் பண்ண வேண்டாம். வாட்ரு கேட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னுமா வாட்ரு எட்டு வரல அப்படிங்கிற மாதிரி டோரை ஓப்பன் பண்ண பொசிஷன்லேயே நம்ம ஜேகே திரும்ப வென்றாகிறாரு. இந்த மாதிரி ஜொங்கு கோவமாக வந்துட்டு பாட்டுட்டு வாட்ரு என்கிட்ட தான் இருக்குது இந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே நம்ம ஜொங்குக்கு பாட்டு நீட்டம் ஜொங்குக்கு அப்படியே அந்த வாட்டர் பாட்டிலவே வாங்குறாரு. வாங்கிட்டு இன்னும் எவ்வளோ நேரம் தான் அந்த வெளியே நிற்க போகிறேன், ஏன்னா நைட்டு அங்கேயே ஸ்லீப் பண்ணலாம் டிசைட் பண்ணிவிட்டே என்ன அப்படிங்கிற மாதிரி கோவமாக கேட்க டக்குன்னுட்டே பெட்ரூம் கிளீன்றாகி அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஸ்லீப் பண்ணிட்டா நானும் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக பெட்டில் வந்து உட்காருவார். அந்த மாதிரி உட்காந்தா நம்ம ஜேகே வந்து ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி இருக்குது. அதில் வந்து நம்ம மாஃபியா ஒர்க் எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணுற திங்ஸஸ் ஃபைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி லேப்டாப்புங்கிற மாதிரி எல்லாமே அந்த டேபிளில் இருக்குது. கரெக்டாக அந்த டேபிளில் வந்து உட்காந்தபடி வாட்டரை ஸ்கிப் பண்ணபடி குடிச்ச பொசிஷன்லேயே ஆவியா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி மாஃபியா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஜேகே பாட்டுட்ருக்கிறத நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு எதுக்கு என்னையே பாட்டுட்ருக்கேன், ஏதாவது வேணுமா என்ன, ஒன்றும் இல்லை, அப்போ என்ன அமைதியாக ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு அப்படியே அமைதியாக பெட்டில் பட்டபடி பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறாரு. ஸ்லீப் பண்ணபடி பட்டதுக்கப்புறமும் டேவோட ஐஸ் ஜொங்குக்கு மேலே மட்டும்தான் இருக்குது. ஜொங்குக்கு என்ன பண்ணிகிட்ருக்காரு, இன்றைக்கி மேரேஜ் என்ன ஆகிருச்சு. நம்ம ஜொங்குக்கு இந்த மோடி மேரேஜ் அன்னைக்கு மற்ற ஒர்க்ஸ்லாம் பண்ணுறத விட்டுவிட்டு மாஃபியா ஒர்க்கு பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ரொம்ப வியாடாகிறாரு நம்ம ஜொங்குக்கு பாட்டு. இந்த மாதிரி வியாடாகிட்டு இருந்தா நம்ம ஜொங்குக்கு அப்படியே மார்க்குக்கிட்ட இருந்து கால் வருது. அந்த காலை பிக் பண்ண பொசிஷன்லேயே சொல்லு மார்க் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நீங்கள் இப்போ கொஞ்சம்
இம்மிடியேட்டாக மாஃபியா பார்க்குற பிளேஸ்க்கு வாங்க. இங்கே ஒரு எனிமி டீம் அட்டாக் பண்ண வேண்டியிருக்குது. நாங்கள் அந்த பிளேஸில் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணப்படி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மார்க்கு சொல்கிறது கேட்டு எனிமீஸ் அட்டாக் பண்ண வேண்டியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஜோங்குக்குமே அப்படியே எழுந்த பொசிஷன்லேயே நேராக போகிறாரு. கபடை ஓப்பன் பண்ணுறாரு. இப்போது ஒரு நார்மல் லுக் ஹவுஸ்லலாம் நார்மலாக ட்ரெஸ் பண்ண போனோம்ல, அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருப்பாரு. அந்த ட்ரெஸ்ஸஸை ரிமூவ் பண்ண பொசிஷன்லேயே மாஃபியா ட்ரெஸ்ஸஸை சேஞ்ச் பண்ணுவாரா. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணா பா என்னோட ஹஸ்பண்டாடா இது. ஆஹா 6 பேக்ஸ்லாம் இருக்குது. ஐயோ என்னன்னு சொல்ல என் ஹஸ்பண்டு நான் இந்த ரூமுக்குள்ளே இருக்க சொல்லி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிகிட்டு இருந்தா அவர் பாட்டுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணப்படி மாஃபியா லுக்குக்கான மாஃபியா ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் வேர் பண்ணப்படி செம்ம லாங் கோட்டை எடுத்து கவர் பண்ணுறாரு. கோட்டை கவர் பண்ண அடுத்து சென்று அந்த கோட்டில் கன்று நைஃபுங்கிற மாதிரி என்னென்ன திங்ஸ் நம்ம ஜொங்குக்கு தேவையோ எல்லாட்டையும் கோட்லேயும் ஷார்ட்லேயும் ஃபேன்லேயும் அங்கிட்ட இங்கிட்டுமா எடுத்து சொருகு வரா. இந்த மாதிரி சொருகுனா இதை பாட்டு நம்மகிட்டே ஷாக் ஆகுறாரு. என்ன அங்கிட்ட இங்கிட்டுமா வச்சு சொருகிட்டு இருக்காரு. எங்கேயும் குத்திராடா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சார் நர்வஸ்லேயே இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிகிட்டு இருந்தான். ஜொங்குக் எல்லாத்தையுமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணபடி மொபைலில் ஹேண்ட்ஸில் எடுத்தபடி அவரோட ஃபேவரட் கன் அந்த கன் அப்படியே ஹேண்ட்ஸில் ரோல் பண்ணபடி புல்லட்ஸ்லாம் இருக்கானுங்கிற மாதிரி செக் பண்ண பொசிஷன்லேயே ரூமை விட்டு வெளியே போயிடலாங்கிற மாதிரி போனால் கரெக்டாக டோருக்கு முன்னாடி நம்ம வந்து நிற்கிறாரு. என்ன பண்ணிகிட்ருக்கேன், எதுக்கு இப்படி என் டோரை பறச்சிக்கிட்டு நிற்கிறேன், எனக்கு ஒர்க் இருக்குது டெலிப்போ. என்னாச்சு ஹஸ்பண்ட், என்ன இந்த டைட்டில் எங்கே போகிறீங்க, யார்கிட்டையும் இதையும் சொல்லாமல் எங்கேயோ கிளம்புற மாதிரி தெரியுது, ஏதோ கால் வந்துச்சு. இங்கே பாரு, எதுக்கு தேவையில்லாத கொஸ்டின்லாம் கேட்டுட்ருக்கேன். ஒன்று நான் ஸ்லீப் பண்ண சொன்னேன், பெட் அங்கே இருக்குது, போ அங்கே போய் ஸ்லீப் பண்ணு. இந்த மாதிரி என் முன்னே வந்து நின்று நான் போய்ட்டுருக்க ஒர்க்கை பிரேக் பண்ணுற மாதிரி எடுத்து பண்ணேன். உங்களோட மாம்டா உங்களை கேரிங்க பாட்டுக்க சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. ஒய்ஃப், நான் உங்களோட ஒய்ஃப், நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கிறது கூட எனக்கு தெரியக்கூடாதுன்னா எப்படி? இப்போ நீங்கள் எங்கே கிளம்புறீங்க? இவ்வளோ நேரம் ஹவர்ஸ் நார்மலாக தானே இருந்தீங்க. இது என்ன மாதிரி லுக், என்ன மாதிரி லுக்கில் நீங்கள் எங்கே போகிறீங்க? அது எனக்கு தெரிஞ்சுக்க ரைட்ஸ் இல்லைன்னுக்கிறீங்க. நான் உங்களோட ஒய்ஃப் தானே. ஷட் அப் டயாங், ஏன் இந்த மாதிரி பேசிகிட்ருக்கேன், முதல்ல தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி அப்படி டோர் புஷ் பண்ணி தள்ளின வெகிட்டிலேயே ஜொங்கோ கம்பி டோரை ஓப்பன் பண்ணபடி வெளியே போகிறவர் திரும்பி, எங்கே பாரு, நீ ஒய்ஃப் தான், நான் உனக்கு ரிங் போட்டிருக்கேன், உன்னை மேரேஜ் பண்ணியிருக்கேன். இந்த ஜொங்குக்கோட ஒய்ஃப் நீ தான், நான் இல்லைனுங்கள. ஆனால் நான் ஒரு ஒர்க் பண்ண சொல்ல அதை பிரேக் பண்ணுற மாதிரி என் ஒய்ஃபே என் முன்னாடி என்றானாலும் நான் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவேன். ஓகே, ஒய்ஃபாக மட்டும் இருந்துக்கோ, அதை தாண்டி அதிகமாக ரெஸ்பெக்ட் எடுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே நேராக அவர் ஹவுஸை விட்டு வெளியே பண்ணோம். இந்த வேடெல்லாம் கேட்க சொல்ல ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஸ்லீப் கூட பண்ணாமல் அந்த பெட்ரூமில் தான் அங்கிட்டும் இங்கிட்டும் வாக் பண்ணபடி நடந்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தால் இப்போ ஒரு 11 o'clock நம்ம ஜொங்குக்கு இங்கேருந்து வெளியே போயிருந்தா 3 o'clock 4 o'clock ஆக போட்டு அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக நம்ம ஜொங்குக்கு திரும்பவும் ஹவுஸ்க்கு என்ட்ரு ஆகுறாரு. ஜொங்குக்கூட கார் வந்து நிற்கிற சவுண்டு நல்லா கேட்குது. அந்த பொசிஷன்லேயே நம்ம ஜொங்குக்கு நேராக ஹவுஸ்க்கு என்ட்ரு ஆனால் ஜொங்குக்கு முன்னாடி கரெக்டாக மிமாம் நிற்கிறாங்க. இந்த டயத்தில் எங்கடா போயிட்டு வர அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஒரு செகண்டில் நான் பயந்துட்டேன், லைட்ஸ் கூட போடாமல் ஹாலில் உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு அப்படியே மிம்மாம நோட் பண்ண, உன்ட்ட தான் கேட்குறேன் ஜொங்குக், நீ இந்த ஹவர்ஸில் எங்கே போயிட்டு வர? ரூமில் கூட இருக்கிறத விட்டுப்புட்டு இப்போ எங்கே போயிட்டு வர அப்படிங்கிற மாதிரி கோவட்டில் மிம்மாம் அப்படி நம்ம ஜொங்குக்கு பட்டு கட்டுனா, என்ன ஆச்சுமா, மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னேன். ஸ்டேஜில் என் சன்ஸ் அத்தனை பர்சன்ஸுக்கும் ஒரே பிளேஸில் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னேன். மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நான் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணேன். ஆனால் நான் உங்ககிட்ட மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு முன்னாடி ஒரு மூமெண்ட்டாக சொன்னேன், ஏன் ஒர்க்கில் நீங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாதுன்ட்டு. நானாக தான் இருப்பேன், அதை அவன் தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா மேரேஜ் லைஃபு பிடிக்கலன்னு அவனை வேணால் மூவ் ஆன் ஆக்க சொல்லுங்கள். அதை விட்டுட்டு இந்த மாதிரி என்கிட்ட கொஸ்டின் கேட்காதீங்க. மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் எனிமீஸ் அட்டாக் பண்ண மாட்டாங்க. என்னோடய பிளேஸையும் என்னோடய பாடி ஆர்ட்ஸையும் சேவ் பண்ண போய் அந்த பர்சன்ஸை கில் பண்ணிட்டு வந்துருக்கேன். இப்போ டவுட் கிளியர் ஆயிடுச்சா? நான் ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு நேராக ரூமுக்கு வருவாரா. இந்த மாதிரி ரூமுக்கு வேண்டாம், மிம்மாம்னா என்ன இந்த மாதிரி பேசுகிறான், மேரேஜின்னு ஒன்று எண்ட் ஆயிடுச்சுன்னா
டே கிட்ட அவன் கொஞ்சம் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுவான், டே கூட பேசிகிட்டு இருப்பான்னு நினச்சி நான் மொட்டை ஒர்க்கையும் பண்ணால் எனக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மிம்மம் இந்த மாதிரி போகிற ஜொங்குக்கு நோட் பண்ணால் ஜொங்குக்கு அப்படியே ரூமுக்கு வர அந்த பூட் சவுண்டு டோருக்கிட்ட நின்று டேக்கு நல்லா கேட்குது. அச்சோ அவர் வந்துட்டார் போலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக ரன் பண்ண வேகத்துலேயே பெட்டில் வந்து ஸ்லீப் பண்ண படுத்தபடி பெட்ஷீட் எடுத்து அப்படி ஃபுல்லாக கவர் பண்ண வர அந்த மாதிரி கவர் பண்ணால் இப்படி கவர் பண்ணுற மூமெண்ட்டாக டோரை ஓப்பன் பண்ண பொசிஷன்லேயே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் நம்ம டேட்டா ஸ்லீப் பண்ண மாதிரியே ஒரு ஆக்டிங்கை வர போடுறாரு. இந்த மாதிரி போட்டால் இவ்வளோ ஹவர்ஸாக ஸ்லீப் பண்ணாமல் ரூம் முழுக்க நடண்டியா அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கரெக்டாக டேக்கு பக்கத்துலேயே வந்து நின்று கேட்கவும் டே வயட்டில் டக்குன்னு பெட்டில் இருந்து உட்காந்துட்டு அது வந்து இது நியூ பிளேஸ் நியூ ஹவுஸ் எல்லாமே புதுசாக இருக்கிறதுனால எனக்கு டக்குன்னு ஸ்லீப்பிங் வரல அதான் அப்படிங்கிற மாதிரி பதட்டத்துலேயே நம்ம ஜொங்குக்கு பாட்டு இந்த மாதிரி பேசுகிறத நோட் பண்ணிவிட்டு அமைதியாக ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்குமே அவர் வேர் பண்ண ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போயிட்டு லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பொறுமையாக வந்து டேக்கு பக்கத்துலேயே பெட்டில் படுக்கிறாரு. இந்த மாதிரி பட்டான் டே இன்னும் நர்வஸ் ஆகி பயத்துலேயே நம்ம ஜொங்குக்கு அப்படி திரும்பி பார்க்குறாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங் 8 o'clock ஆன மூமெண்ட்டுக்கு நம்ம ஜிமினாடா டே மச்சான் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து எழுப்பிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எழுப்பிட்டு இருந்தான் டே அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி டே ஜிமினி என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் கட்டவும் ஏன்டா டே டைம் 8 o'clock தாண்டி 9 o'clock ஆக போட்டு பெட்டில் ரொம்ப ஸ்லீப் பண்ண மாட்டேட்டு ரொம்ப டயர்டா நைட்டு 8 ரவுண்ட்ஸு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நீ வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பெட்டில் எழுந்து உட்கார்ந்தாரு. ஆமாம் ஜங்குக்கு எங்கேயா அவன் தான் 7 o'clock போலையே கம்பெனிக்கு போயிட்டானே. இது மார்னிங் 7 o'clock போலையா? ஆமாம் என் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் 7 o'clock போலையே பிரேக்ஃபாஸ்ட்டை நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கம்பெனியை பாட்டு கிளம்பி போயிடுவாங்க. காலேஜுக்கு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி கேட்க காலேஜுக்கு நான் போகணும். அம்மா இன்றைக்கி எல்லாருமே காலேஜுக்கு போகல ஏதோ ஹனிமூன் ட்ரிப்புங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்க. அட ஆமாட்டையோங் நான் அவங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்ல ஜொங்குக்கு மட்டும்தான் கம்பெனிக்கு போயிருக்கான் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்ம டேயும் ஜிமினாவுமே நேராக கீழே இறங்கி வராங்க. இந்த மாதிரி கீழே இறங்கி வேண்டாம் பாய்ஸஸ் எல்லாருமே ஃபுட்டு சாப்பிட்ற பிளேஸில் அரேஞ்சாக்கி உட்காந்துருக்காங்க. 7 o'clock போல் ஒர்க்குக்கு போனேன்னு சொன்ன ஜங்குக்கு தான் அவரோட ஃபைல் பேப்பர்ஸை 2-3 விட்டுட்டு போன மூமெண்ட்டுக்கு திரும்பவும் ஹவுஸ்க்கு என்ட்ரு ஆகுறாரு. இந்த மாதிரி ஜங்குக்கு என்ட்ரு ஆகிற மூமெண்ட்டை டே நோட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஜங்குக்கு பக்கத்துலேயே வந்து நிற்கிறாரு. ஏதாவது வேணுமா ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டெய்லியுமே பேசாமல் நேராக ரூமுக்கு வராரு. அவர் 2-3 ஃபைல்ஸ் பேப்பர் எடுக்க வந்துருப்பார். அந்த ஃபைல்ஸ் பேப்பர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு ஹவுஸை விட்டு வெளியே போயிடலான்ங்கிற மாதிரி போனால் ஜாண்டாடு தான் ஜோங்குக்கா கொஞ்சம் நிற்கிறியா மார்னிங்கே 7 o'clock போல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல ஹயாங் யாரும் ரூமை விட்டு வெளியே வரலன்னு சொல்லிக்கிட்டு குயிக்காக ஒர்க்குக்கு போனேன். மொத்த ஹயாங்ஸும் இப்போ டைனிங் டேபிளில் தான் இருக்கிறாங்க ஒருத்தனுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அப்படிங்கிற மாதிரி ஜாண்டாடை இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு ஜங்கு கம்பி திரும்பி ஜாண்டாடையும் மிம்மாமையும் நோட் பண்ணால் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தானே சாப்பிடுவோம். ஹயாங்ஸ்க்காக தானே வெயிட் பண்ணிவிட்டு யாருமே எழுந்துக்கலங்கிற மாதிரி இங்கே கிளம்பி போனேன். ஒரு 10 minutes ஆகுமா சாப்பிட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஜாண்டாடு சொல்கிறத கேட்டு ஜங்குக்குமே அப்படியே ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே சோஃபாவில் வச்ச பொசிஷன்லேயே டைனிங் ஹாலில் வந்து உட்கார்ந்தாரு. நம்ம நாம் ஜோனு அப்புறம் ஜேகோ போயனு ஜிமினா சுகா ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி அந்த அவங்கவுங்க பேர் பக்கத்தில் தான் அப்படியே உட்காந்துருக்காங்க. டேபிளில் ஒரு மாதிரி சைஃபில் அந்த மாதிரி உட்காந்த பொசிஷனில் இவங்க எல்லாருக்கும் ஆப்போசிட்டில் நம்ம ஜாண்டாடு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி டைனிங் ஹால் அரேஞ்ச் ஆகி உட்காந்துருந்தா மிம்மம்னா எல்லாருக்குமே ஃபுட்டை எப்போதுமே சர்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம பாய்ஸஸ்க்கும் சரி பாய்ஸஸோட ஒய்ஃபுக்கும் சரிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஃபுட்டை சர்வ் பண்ணிட்டு இருந்தாட்டே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நான் வேணா ஃபுட்டை சர்வ் பண்ணுறேனே நீங்கள் எதுக்கு ஃபுட்டை சர்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிட்டே இந்த மாதிரி கேட்டால் என்னோடய பசங்களுக்கு ஃபஸ்ட்டில் ஃபுட்டை கொடுக்குறது தான் எனக்கு பிடிக்கும். அதனால தான் நான் எப்போதும் என் பசங்களுக்கு ஃபஸ்ட்டில் கொடுத்துட்டு அப்புறம் நான் சாப்பிட்டுப்பேன். நீ உட்கார அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் தான் எப்போதுமே ஃபுட்டை சர்வ் பண்ணுவேங்கிற மாதிரியும் நம்ம மிம்மா இந்த மாதிரி ஃபுட்டை மட்டும் சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாருமே அப்படியே ஃபுட்டை சாப்பிட்ட பொசிஷன்லேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்.
ஜேகப்டா, ஹே சுகா என்னடா ஏதோ ஹனிமூன் போகணுங்கிற மாரி பிளான் பண்ணியிருந்தோமே ஞாபகம் இருக்குடா என்ன அப்படிங்கிற மாரி இப்படி கேட்க, அடா ஆமாண்டா நான் கூட மேரேஜ் ஆன மூமெண்ட்டில் கம்பெனி ஒர்க்குங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கம்பெனிக்கு ரெடியாக இருக்கிட்ட பண்ணிட்டு நானும் மறந்துட்டேன்டா. நம்ம கூட ஒரு பிளான் போட்டிருந்தோமே, எப்படி இன்னைக்கு ஈவினிங் கிளம்பிடலாமா அப்படிங்கிற மாரி ஜேகப்போ சுகாவை நோட் பண்ணா, ஆமாம் நீ எந்த பிளேஸுக்கு போகிற அப்படிங்கிற மாரி சுகாவும் நம்ம ஆரமும் ஜேகப் நோட் பண்ணால், நான் இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் பிளேஸ், அது சரியான ஒரு மலைப்பகுதி, அங்கே தான் போகிறேன். அது ஒரு அருவி பக்கத்தில் தான் கேம்பிங் இருக்குது, அங்கே நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது, அங்கே நிறைய பர்சன்ஸ் வருவாங்க, அது ரொம்ப சூப்பராக தான் இருக்கும், நான் அங்கே தான் போகிறேன் அப்படிங்கிற மாரி ஜேகப் இந்த மாதிரி எங்கள் ஹனிமூனை நாங்கள் அங்கே தான் என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாரி சொல்லவும் நம்ம ஆரம்ப நோட் பண்ணால், நானும் ஜின்னும் இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் போகிற பிளேஸ்க்கு போகிறோம். எங்கள் 2 பேருக்கும் ட்ரெக்கிங் போகிறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் கப்பலில் ஷிப்பில் போகிறோம் அப்படிங்கிற மாரி சொல்லவும், என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாரி கேட்டால், ஆமாம் நாங்கள் ட்ரிப்பு போகிறது எல்லாம் கடலுக்கு மேலே தான் அப்படிங்கிற மாரி 1 வீக்குமே நாங்கள் கடலில் தான் இருக்க போகிறோம், ஷிப்பில் இருக்க போகிறோம், அதுக்கான டிக்கெட்ஸ் இங்கே பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி டிக்கெட்ஸை வேற காட்டுனா இந்த மூமெண்ட்டை எல்லாருமே நோட் பண்ணபடி சிரிச்சுக்கிட்டு இருந்தா. டேமி இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படி ஆரமும் நம்ம ஜேகப்பும் சுகா பக்கம் திரும்ப சுகா அப்படியே வில்லத்தனமாக சிரிச்சபடி ஜிமினாவோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸை போட்டபடி ஜிமினா வாக் பண்ணபடி பிடிச்சா. ஹனிமூன் எங்கே போகிறேன்னு தானே அவங்க கேட்குறாங்க, அதுக்கு எதுக்கு இந்த ஹக்கு அப்படிங்கிற மாதிரி சுகாவோட டைஸ்லேயே பிடிச்சிக்கல. ஏண்டா டே எவ்வளோ கெட்டா வந்து ஹக் பண்ணா இப்படியாடா காமெடி பண்ணுற மாதிரி பண்ணுவேனுங்கிற மாதிரி சுகா ஜிமினா வெட்டிட்டுனா, சரி சொல்லுடா நீ எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நாங்களும் பீச்சு சைடு தான் அப்படியே கடல் அலைகளில் ப்ளே பண்ணி விளாடுவோம், அப்புறம் ரூமுக்கு போவோம், அப்புறம் ப்ளே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பற்றி நம்ம சுகா சொல்கிறது கேட்டு ஜிமினா டென்ஷன் ஆகி சுகாவோட காட்டை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. மாம் டாடிங்க இருக்கிறாங்க. ஹயாங்ஸு உன்னோட பிரதர்ஸ் இத்தனை பர்சன்ஸ் இருக்க சொல்ல, நீங்கள் கடலில் விளையாடுவீங்க, அதுக்கப்புறம் ரூமில் போய் ப்ளே பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எப்படிடா பேசுகிறேனுங்கிற மாதிரி காட்டை பிடிச்சிட்டு இருக்கவும் இந்த மூமெண்ட்டை மிம்மாம் நோட் பண்ணிவிட்டு சுகா கேட்ட கரெக்டான பார்ட்னர் தான், சுகாவோட காட்டை இன்னும் நல்லா திருக்கு அப்படிங்கிற மாதிரி மிம்மாம் இந்த மாதிரி ஜிமினாவை நோட் பண்ணிட்டு இருந்தா. அப்போ எல்லாருமே இன்றைக்கி ஈவினிங் 3 o'clock போல் ஹனிமூன் போகிறோம் அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஹனிமூனை பற்றி ரொம்ப ட்ரீமில் என்ஜாய் பண்ணபடி பேசினோம். அப்படி அட்டுனவரோட ஐஸும் ஜங்குக் பக்கம் திரும்புது. இந்த மாதிரி திரும்பினா டீமே அப்படியே திரும்பி நம்ம ஜங்குக்கு தான் பார்க்குறாரு. பட் நம்ம ஜங்குக்கு தான் இந்த பிளேஸுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனில் உட்காந்துருந்து ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த படி சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இம்மாம்டா, ஜங்குக் உன்னோட பிரதர்ஸ் எல்லாருமே ஹனிமூன் போகிறாங்க. ஓ எஸ் தெரியுமே மாம், அடாவில் டோர்ட்டுக்கு எல்லோரும் நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணபடி தானே சொல்லிகிட்டு இருக்காங்க. அடி இல்லைடா, எனக்கு புரியுது மாம், ஹயாங்ஸ் எல்லாருமே ஜாலியாக ஹனிமூன் போயிட்டு வரட்டும், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. அம்மா நீ என்ன சொல்ல வரேங்கிறது அவனுக்கு தெரியும், பட் தெரியாத மாதிரியே ஒரு ஆக்டிங்கை போடுவான் அப்படிங்கிற மாதிரி ஜேகப் இந்த மாதிரி சொன்னால், நான் என்னட்ட ஆக்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கேட்கவும் ஜான்டாட்டு தான், இல்லைடா எல்லாருமே ஹனிமூனுக்கு மேரேஜ் பண்ண நெக்ஸ்ட் டே கிளம்புறாங்க, நீயும் ஒரு 1 வீக் to 2 வீக்ஸ் இவங்களே மாதிரி ஹனிமூனுக்கு போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த மாதிரி கேட்டால் டேயுமே அப்படியே நம்ம ஜொங்கு கூட ஃபேஸ் தான் பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவர் தான் அப்படியே ஃபுட்டை சாப்பிட்ற மூமெண்ட்டை பிரேக் பண்ணபடி ஜான்டாட் அப்படியே நிமிண்டு பார்க்குறாரு. இந்த மாதிரி நிமிண்டு பார்த்தா அப்படியே ரோபோ அப்படி எப்படி திரும்பிட்டு பாரு, ஹியூமன் பாடியாடா திரும்புகிற, ரோபோ திரும்பின மாதிரியே திரும்பினா. இப்போ ஒரு ஷாக்கான மூமெண்ட்டில் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சராக பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஜொங்கு கூட மவுட்டை நோட் பண்ணுறாங்க. எங்கே ஜொங்கு ஹனிமூன் போகிறானானுங்கிற மாதிரி ஒரு ஷாக். இல்லை ரோபோடா எங்கேயும் போகாதுங்கிற மாதிரி 2 மைண்ட் செட்டில் திங்க் பண்ணபடி அவளை வேறு ஜொங்குக்கு என்ன ஆன்சர் பண்ணுவானுங்கிற மாதிரி நோட் பண்ணால், டாடி கொஞ்சம் உங்களுக்கு அறிவு இருக்குடா இல்லையா, கம்பெனியை ரன் பண்ணிகிட்ருக்க அத்தனை பர்சன்ஸும் இந்த மாதிரி ஹனிமூனுக்கு போனால் கம்பெனியை எவன் ரன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டேடா பாட்டே கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டோம் நம்ம பாய்ஸஸ் 3 பர்சன்ஸ்க்கும் பயங்கரமாக சிரிப்பு வருது. நம்ம ஆரமுக்கு சுகாவுக்கு ஜேகப்புக்கு இவங்க 3 பேருக்கு சிரித்தபடி டே இவன் இன்னும் மாறலடா அப்படிங்கிற மாதிரி சிரிக்கவும் ஜிமினாடா, அப்போவே என் மாமுக்கிட்ட சொன்னேன், என் ரோபோவுக்கு என் டேயை மேரேஜ் பண்ணி கொடுக்காடன்ட்டு,
எவ்வளோ ஃபீலிங்கான ஒரு மூமெண்ட்டு. எப்படி பேசி இரிட்டேட்டிங் பண்ணுறான் பாரு. டேய் அப்போ நீலாம் ஹனிமூன் போகிற திங்கிங்கே உனக்கு வராடாடா அப்படிங்கிற மாதிரி. டென்ஷன்லே இந்த மாதிரி உனக்கு வேண்டான்னா நீ போகாதடா. ஆனால் என்கிட்ட என்னதெல்லாம் என்ஜாய் பண்ணுவானடா அவனை கூட்டிகிட்டு போக வேண்டியதானடாங்கிற மாதிரி. கடுப்புலே இந்த மாதிரி ஜிமினா ஜங்குக்கு நோட் பண்ணா மிம்மம் ஷாக் ஆகி, டேய் என்ன மாட்டிட்டா பேசிகிட்டு இருக்க? பின்ன என்னம்மா ஹயாங்ஸ் எல்லாருமே ஹனிமூனுக்கு போகிறாங்கன்னா அத்தனை கம்பெனிஸையும் யார் பார்த்துக்கிறது? நானும் இங்கே 2 போயிட்டா கம்பெனி எவன் மெயின்டைன் பண்ணுறது? மாஃபியா ஒரு பார்க்குற பிளேஸை எவன் மெயின்டைன் பண்ணுறது? எல்லாத்தையும் பார்த்துக்கணும்ல. அவங்க எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு இங்கே 2 கிளம்புறாங்க. அவங்க ட்ரிப்பெல்லாம் என்ஜாய் பண்ணபடி ஹாப்பியாக ஹவுஸுக்கு வரட்டும். எனக்கு ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எழுந்த வேகத்திலேயே ஹவுஸை விட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி போகிற மூமெண்ட்டை டே அப்படியே நோட் பண்ணபடி டேயோட ஐஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி கலங்குது. அது நல்லாவே டீரி அவரோட ஐஸ் முழுக்க கலங்கிருக்குது. ஜிமினாவும் நோட் பண்ணுறாரு, மிம்மாவும் நோட் பண்ணுறாங்க.